ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பெஸ்ட் ஹேர் ஸ்டைலிங் டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவில் நிறைய ஹேர் ஸ்டைலிங் டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும், எந்த ப்ராடக்ட்ஸை எப்போ யூஸ் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும், எந்த ப்ராடக்ட்ஸ்லாம் தவிர்க்கணும், அண்ட் ஆல்சோ எந்த மாதிரியான ஹேர் சீரம்ஸ் யூஸ் பண்ணணும், ஹேர் சீரம்ஸில் என்னென்ன இருக்குது, ஹேர் சீரம் எதுக்காக அப்ளை பண்ணணும், ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை ஹேர் ட்ரையர் ஹேர் ப்ளோயர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்ல போகிறேன். ஸோ நான் ஒரு பையன் என்னோடய ஹேர் ஸ்டைல் நான் செட் பண்ணி காட்ட போகிறேன் அப்படின்றதுனால பசங்க மட்டும்தான் இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை, பொண்ணுங்களும் தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா நிறையா யூஸ்ஃபுல் டிப்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் கிடைக்கும் உங்கள் ஹேர் ஸ்டைலிங்க்கு. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ என்னோடய ஹேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நான் இப்போ தான் ஜஸ்ட் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். தலைமுடி இன்னும் ஈரமாக தான் இருக்குது. ஸோ இப்போது இந்த ஹேரை நான் எப்படி ஹேர் ஸ்டைலிங் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஹேர் ஸ்டைலிங்க்குன்றதை சொல்லிடுறேன். அண்ட் ஆல்சோ அந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோடய ஹேர் வந்து வெட்டாக இருக்குது, அதை ட்ரை பண்ணும். அதை ட்ரை பண்ணுறதுக்கு நான் ஒரு ட்ரிம்மர் ஒரு ப்ளோயர் யூஸ் பண்ண போகிறேன், அது ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ண போகிறேன். பட் இதை நான் டேரெக்டாக யூஸ் பண்ண போகிறது இல்லை. எந்த விதமான ஹேர் ப்ளோயரோ இல்லை ஒரு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் டூலோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் ஹேரை வந்து அந்த ஹீட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஹேர் சீரம் அப்ளை பண்ணணும். ஹேர் சீரம் மட்டும்தான் அப்ளை பண்ணுமான்னு கேட்டால் இல்லைங்க, கோகோனட் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹீட்டால் உங்கள் ஹேர் வந்து டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னோட ஹேரில் வந்து இப்போ நான் சீரம் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஹேர் சீரம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பேஸ்டில் தான் இருக்கும். ஸோ இதுதான் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் ஸ்டைலிங் ப்ராடக்ட் தான். அது போக நீங்கள் கொஞ்சம் கம்மி கெமிக்கல்ஸ் இருக்கிறது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஹேருக்கு ஒரு நல்ல நரிஷ்மெண்ட் கிடைக்கும். அது போக இதில் வந்து ஆல்மண்ட் ஆயில், ஆர்கன் ஆயில் அண்ட் விட்டமின் ஈயும் இருக்குது. அண்ட் அது போக இது வந்து ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ். ஸோ அதனால் இது வந்து கம்ப்ளீட்லி சேஃப் ஃபார் ஹேர். நான் இது வந்து என்னோட ஸ்கேல்ப்புக்கு அப்ளை பண்ண போகிறது இல்லை. இப்போ அந்த ஹீட்லேருந்து என்னோட ஹேர் நான் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக என்னோட ஹேரில் மட்டும் தான் அப்ளை பண்ண போகிறேன். ப்ளோயர் யூஸ் பண்ணும்போது மட்டும் இல்லைங்க, நீங்கள் ஹேர் ஸ்ட்ரைட்னிங் டூல் யூஸ் பண்ணுவீங்க தெரியுமா? ஸோ அப்பையும் தாராளமாக இந்த மாதிரி சீரம் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணணும். இன்ஃபேக்ட் அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்கள் ஹேரை வந்து அந்த ஹீட்லேருந்து அந்த சீரம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஒரு 2 பம்ப் சீரம் எடுத்துக்கிறேன். எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். ஸ்கேல்பில் அப்ளை பண்ணல, மேலே அப்ளை தான் அப்ளை பண்ணுறேன். பசங்க பொண்ணுங்க 2 பேருமே இந்த சீரம்ஸ் யூஸ் பண்ணலாம். முடியில் வந்து நான் சீரம் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போது நான் ஹேர் ட்ரை யூஸ் பண்ண போகிறேன். பாய்ஸ் எப்பயுமே ஹேர் ட்ரைங் பண்ணும்போது கீழே இருந்து மேலே இப்படி பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்கள் ஹேருக்கு ஒரு நல்ல வால்யூம் கிடைக்கும். முடி நிறையா வால்யூம் இருக்க மாதிரி தெரியும். ஸோ இவ்வளோ ஹீட் உங்கள் ஹேரில் அப்ளை ஆகிறப்போ உங்கள் ஹேர் வந்து பயங்கரமாக பிரேக்கேஜ் ஆகும், பயங்கரமாக ஃப்ரிஸி ஹேர்னு சொல்லுவாங்க, நல்லா சிக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சீரம் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அண்ட் நான் யூஸ் பண்ண சீரம் வந்து ரொம்ப மைல்டு அண்ட் மேட் வித் பியூர் ஆயில்ஸ். உங்களுக்கு வேணுனாலும் அந்த சீரமோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வேணால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதை தாண்டி சீரமில் இன்னொரு அடிஷனல் பெனிஃபிட் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வெளியே எங்கேயாச்சும் போகிறப்போ ஆயில் அப்ளை பண்ண மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் அது ஃபங்க்ஷன் போகிறேன் அப்படின்னா ஃபேஸ்க்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு போக மாட்டேன். ஹேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு போக மாட்டேன், சீரம் தான் அப்ளை பண்ணிட்டு போவோம். காரணம் என்னென்னா, ஆயில் அப்ளை பண்ணிட்டு போனால் ஹேருக்கு ஒரு நல்ல ஷைன் கிடைக்கும், ஹேரும் பார்க்க நல்லாயிருக்கும். பட் ஆனால் அவங்க ஃபேஸ்லலாம் அந்த ஆயில் ரொம்பவே வலியும்னு சொல்லலாம், ஏன்னா ரொம்ப ஆயிலியாக தெரியும். பட் ரெகுலர் டைமில் வீட்டில் இருக்கும்போது நான் ஹேருக்கு வந்து ஆயில் தான் அப்ளை பண்ணுவேன், பியோர் கோகோனட் ஆயில் வித் சம் ஆடட் நேச்சுரல் ஹர்ப்ஸ். பட் வெளியே எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன், என்கேஜ்மெண்ட், மேரேஜ் போகிறேன் அப்படின்னாலோ இல்லைனா ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி அவசரமாக இந்த மாதிரி ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறேன், இல்லை ஹேர் ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணுறனாலோ கண்டிப்பாக இந்த மாதிரி சீரம் தான் அப்ளை பண்ணுவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிடுச்சு. நான் சீரம் வந்து பெருசாக அப்ளை பண்ண மாதிரி தெரில, எனக்கு வந்து இந்த பிசு ஃபீல் அதெல்லாம் இல்லை. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. பட் ஒரு ஹோல்டு கிடச்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. அந்த ஹேர் வந்து இன்னமும் அந்த வேவரியாக தான் இருக்குது. பட் நல்லா ஷைன் இருக்குது, சாஃப்ட்டாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. ஹேர் ட்ரை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமும் ஹேர் ட்ரை ஆகாமல் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இப்போது என்னோடய ஹேருக்கு வந்து ஒரு ஹோல்டு கிடைக்கணும் இல்லையா? ஸோ ஹேரில் ஒரு ஹோல்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்து ஹேர் க்ரீம் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ நான் யூஸ் பண்ண போகிற ஹேர் க்ரீமும் ரொம்பவே மைல்டு அண்ட் லெஸ் கெமிக்கல்ஸ் தான். பட் அதில் வந்து ரொம்ப ஹோல்டு இருக்காது. நான் ஓரளவுக்கு கம்மியாக ஹோல்டு இருக்க, கம்மி கெமிக்கல்ஸ் இருக்க ஹேர் க்ரீம் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி ஸ்ட்ராங் ஹோல்டு. இது அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஹோல்டு எப்படி நிற்க வைக்கிறீங்களோ முடி அப்படியே கிடைக்கும். பட் திஸ் இஸ் ஃபுல் ஆஃப் கெமிக்கல்ஸ். அண்ட் அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் கெமிக்கல்ஸ். நான் பேர் எதுக்குமே சொல்ல விரும்பல. இந்த மாதிரி கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஹேர் சீரம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, இல்லை ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஹேரை இந்த கெமிக்கல்ஸ்லேருந்து அந்த சீரமோ இல்லை ஆயிலோ வந்து பயங்கரமாக ப்ரொடெக்ட் பண்ணும், டேமேஜ் ஆகாமல். இந்த ஹேர் க்ரீமில் ஓரளவுக்கு மீடியமான ஹோல்டு கிடைக்கும், ரொம்பலாம் ஃபுல் ஆஃப் கெமிக்கல்ஸ் கிடையாது. ஓரளவுக்கு நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் அண்ட் ஹேர் ப்ரோட்டீன்ஸும் இருக்குது இதில். ஸோ ரொம்பலாம் இல்லை, இவ்வளோ தான் எடுக்கிறேன்.
ஸோ ஹேர் க்ரீம் ஆர் ஹேர் ப்ராடக்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டேரெக்டாக உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி கையில் எடுத்து உங்கள் பாம்பில் நல்லா ரப் பண்ணுங்கள், ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஹேரில் வந்து ஒரு நல்ல ஹோல்ட் இருக்கும், ஏன்னா ப்ராடக்ட் அப்ளை பண்ணதுனால. அண்ட் நான் யூஸ் பண்ண ஹேர் க்ரீம் வந்து ஓரளவுக்கு கம்மியான கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹேர் க்ரீம் தான். அண்ட் உங்களுக்காக வேணும்னா ஹேர் ஸ்ட்ரைட்னிங் நான் ஒரு வாட்டி பண்ணி காமிக்கிறேன். நான் யூஸ்னா ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ண மாட்டேன். என் லைஃப்பில் நான் 2 வாட்டி தான் ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் இந்த வீடியோக்காக நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ நான் யூஸ்வலாக இப்படி தான் பண்ணுவேன். கொஞ்சோண்டு ஹேரை முன்னாடி எடுத்துட்டு, ஸோ முடி பயங்கரமாக ஹீட்டாக இருக்குது. இதுவும் ஃபர்ஸ்ட் செட்டிங்கில் இவ்வளோ ஹீட் ஆகுது. ஸோ இவ்வளோ ஹீட்டை நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறீங்கன்னா, கோகோனட் ஆயிலோ இல்லை சீரமோ அப்ளை பண்ணாமல் பண்ணிங்கன்னா பயங்கரமாக ஹேர் டேமேஜ் ஆகும். பார்த்தீங்களா போக. நான் ஹேர் ஸ்ட்ரைட்டிங் பண்ணனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் எனக்கு முடி வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக, ரொம்பவே ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அண்ட் ரொம்பவே லூஸாக இருக்கும் இந்த இடத்துல, ஏன்னா ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணதுனால. அண்ட் நான் வந்து ரொம்ப ஹீட்லாம் அப்ளை பண்ணல, ஓரளவுக்கு மைல்டான ஹீட்டுக்கே அவ்வளோ புகை வந்துச்சு. பட் நீங்கள் ஹெவி ஹீட்லலாம் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சீரமோ இல்லைனா ஆயிலோ யூஸ் பண்ணாமல் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்கள் ஹேர் பயங்கரமாக டேமேஜ் ஆகும். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைட் அண்டர் கட், அதாவது இந்த சைடு வந்து ஒரு கோட் மாதிரி எடுத்து இந்த பக்கம் இருக்க முடியும் ஃபுல்லாத்தையும் 3 செட்டிங்ஸில் வச்சு ட்ரிம் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்சோ அண்ட் இந்த பக்கம் வந்து நான் ஒன் சைட் அண்டர் கட்லாம் எடுக்கல, ஓரளவுக்கு நார்மலாக ட்ரிம் பண்ணியிருக்கேன் சிசரில். அண்ட் அதே மாதிரி பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லாவே கரைச்சிட்டேன். அந்த வி ஷேப் மாதிரி எடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் ஆக்சுவலி ரொம்ப பேசிக்கான ஒரு ஒன் சைட் அண்டர் கட் ஹேர் ஸ்டைல். நீங்கள் கடையில் போய் ஒன் சைட் அண்டர் கட் அப்படின்னு சொன்னாலே போதும். அண்ட் ஆல்சோ நிறைய பேர் என்கிட்ட வந்து ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குது, ரொம்ப டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு ஹேர் சீரமும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். உங்கள் ஹேர் ரொம்ப ஆயிலி ஆகாமல் ஓரளவுக்கு டேமேஜ்லேருந்து ஃப்ரிஸி ஹேர்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் யூஸ் அ ஹேர் சீரம். ஸோ உங்களுக்கு வேணுனாலும் இந்த ஹேர் சீரம் நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் போனீங்கன்னா இந்த ப்ராடக்ட்கான லிங்க் இருக்கும். அண்ட் நான் காமிச்ச ப்ராடக்ட்ஸ் வந்து எதுவுமே எனக்கு வந்து பெய்ட் ஸ்பான்சர்ஷிப்லாம் கிடையாது. நானே சொந்தமாக வாங்கினது ஓரளவுக்கு கம்மியான கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடிய சீரம் அண்ட் வந்து ஹேர் க்ரீமு. ஹேர் வேக்ஸ் வந்து கெமிக்கல் இருக்குது, நானே சொல்லிட்டேன். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற எசென்ஷியல் ப்ராடக்ட்ஸ், அப்புறமா இந்த மாதிரி ஸ்டைலிங் ப்ராடக்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஓரளவுக்கு ஜெனியூனான ப்ராடக்ட்ஸ், நல்ல ப்ராடக்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இதே பிராண்ட்லேருந்து நான் உங்களுக்கு ஷாம்பூ ரெஃபர் பண்ணி தான் நினைக்கிறேன். எஸ், நானும் அதே ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் பெய்ட் வீடியோ அப்படின்னா கண்டிப்பாக நான் பெய்ட் வீடியோன்னு சொல்லிட்டே பண்ணுறேன். அப்படி இல்லைனா வீடியோக்கு முன்னாடி இன்க்ளூட்ஸ் பெய்ட் ப்ரொமோஷன் ஒரு டேகே நானே கிரியேட் பண்ணிடுறேன், கவலைப்படாதீங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட ஹேர் ஆயிலுக்கு வீடியோ கேட்டிருந்தீங்க. என்கிட்ட இப்போ ஆக்சுவலாக ஒரு 7 ஹேர் ஆயில் இருக்குது. அந்த 7மே வாங்கி நான் வச்சிருக்கேன், இன்னும் நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ ஒன்றுனா யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் அந்த ப்ராடக்ட்ஸ் கொடுத்து யூஸ் பண்ண சொல்லி அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸ் நான் உங்களுக்கு பெஸ்ட் ஹேர் ஆயில் வீடியோவில் நான் உங்களுக்கு தனியாக லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஹேர் ஸ்டைலிங் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். நான் பெருசாக ஒன்றும் பண்ணல. ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணேன். ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேர் சீரம் யூஸ் பண்ணேன். ஹேர் சீரம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கோம்பு யூஸ் பண்ணி சீவினேன். அதுலேயே நேச்சுரல் ஹேர் ஷைன் கிடச்சிச்சு வித்தவுட் அப்ளைங் எனி ஆயில். ஸோ நான் எப்பயுமே ஆயில் தான் அப்ளை பண்ணுவேன் ஹேருக்கு வீட்டில் இருக்கும்போது. பட் வெளியே ஃபங்க்ஷன்ஸ் போகும்போதோ இல்லை ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணும்போதோ நான் வந்து ஹேர் சீரம் தான் அப்ளை பண்ணுவேன். நிறைய பேர் என்கிட்ட ஹேர் சீரமும் கேட்டிருந்தீங்க. ஸோ ப்ளீஸ் ட்ரை திஸ் ஹேர் சீரம் ஃபார் யுவர் ஃப்ரிஸி ஹேர் அண்ட் டேமேஜ் ஹேர். உங்களுக்கு டேமேஜ் ஹேர் இருக்குது, ஃப்ரிஸி ஹேர் இருக்குன்னா ப்ளீஸ் கோ அஹெட் அண்ட் ட்ரை திஸ் ஹேர் சீரம். திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃப்ரம் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ். அண்ட் நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸ், ஹேர் சீரம், ஹேர் க்ரீம், ஹேர் வேக்ஸ், அப்புறமா இந்த ஹேர் ட்ரையர், அப்புறமா ஹேர் ஸ்ட்ரைட்னர், எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் தாராளமாக செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Shadhik. Stay strong, stay positive. Bye.